ஹாய் ஹலோ வெல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் எப்படி நாங்கள் திருமலைக்கு நேரடியாக போய் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு அப்ளை செஞ்சு தரிசனத்திற்கு போனோம் என்ற கம்ப்ளீட் ப்ரொசீஜர் பற்றி பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் தினமுமே ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் ஆஃப்லைனில் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த டிக்கெட்ஸ் நாங்கள் எப்படி வாங்கினோம், எப்படி தரிசனத்திற்கு போகணும் என்பதை பற்றிய என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் எப்படி நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணும் என்பதை பற்றி பார்க்கலாம். திருமலையில் ஜேயுஓ கேம்ப் ஆஃபீஸில் தினமுமே 400 டிக்கெட்ஸ் இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. கீழ் திருப்பதியில் திருப்பதி ஏர்போர்ட்டில் 100 விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. திருப்பதி ஏர்போர்ட்டில் கொடுக்கப்படக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் யார் வாங்கலாம்? ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வந்தவங்க மட்டுமே இந்த பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் திருப்பதி ஏர்போர்ட்டில் வாங்க முடியும். ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வந்த போர்டிங் பாஸ் காப்பியும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பியும் அல்லது பாஸ்போர்ட் காப்பியும் நம்ம ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து அட்டாச் பண்ணணும். இந்தியன்ஸாக இருந்து இந்தியாவிலே நம்ம ரிசைட் பண்ணுறோம்னா ஆதார் ஜெராக்ஸ் காப்பி தான் நம்ம அட்டாச் பண்ணணும். என்ஆர்ஐ பீப்புள் மட்டும்தான் இந்தியன் பாஸ்போர்ட்டினுடைய ஜெராக்ஸ் காப்பியை அட்டாச் பண்ணணும். ஸோ இண்டியன்ஸ் ஆதார் ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணணும். என்ஆர்ஐ பீப்புள் இந்தியன் பாஸ்போர்ட்டினுடைய ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணணும். வேலிட் விசாவினுடைய ஜெராக்ஸ் காப்பியும் அட்டாச் பண்ணணும். திருப்பதி ஏர்போர்ட்டில் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டுக்கென்றே தனி ஒரு கவுண்டர் இருக்குது. இந்த கவுண்டரில் நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இஷ்யூ பண்ணுவாங்க. 100 அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும்தான் ஒரு நாளுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும் என்பதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்முடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஃபார்மில் அட்டாச் பண்ண பிறகு இந்தியன்ஸாக இருக்கக்கூடியவர்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பியும், என்ஆர்ஐயாக இருக்கக்கூடியவர்கள் பாஸ்போர்ட் மற்றும் வேலிட் விசாவினுடைய ஜெராக்ஸ் காப்பியும், கூடவே போர்டிங் பாஸினுடைய காப்பியும் அட்டாச் பண்ணணும். ஸோ திருப்பதி ஏர்போர்ட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கு நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கணும். அதனுடைய போர்டிங் பாஸ் எல்லாருமே அட்டாச் பண்ணணும். திருமலையில் ஜேயுஓ கேம்ப் ஆஃபீஸில் தினமுமே 400 டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்பதை இப்போ டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். திருமலையில் நம்ம தரிசன டிக்கெட் வாங்கினாலும் திருப்பதியில் தரிசன டிக்கெட் வாங்கினாலும் அடுத்த நாளுக்குரிய தரிசன டிக்கெட் தான் நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இன்றைக்கே டிக்கெட் வாங்கி இன்றைக்கே தரிசனத்திற்கு இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மூலமாக நம்ம போக முடியாது. விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் நம்ம திருப்பதி ஏர்போர்ட்டில் வாங்கினாலும் திருமலை ஜேயுஓ கேம்ப் ஆஃபீஸில் வாங்கினாலும் அடுத்த நாளுக்குரிய தரிசன டிக்கெட் தான் நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. திருமலையில் ஜேயுஓ கேம்ப் ஆஃபீஸ் எஸ்எஸ்டி டோக்கனுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ATGH சர்க்கிளுக்கு டயக்னலி ஆப்போசிட்டில் இருக்குது. டிபிசி பஸ் ஸ்டாப்னு கேட்டிங்கன்னா அப்படியே டிபிசி பஸ் ஸ்டாப்புக்கு நேர் எதிரில் தான் இந்த ஜேயுஓ கேம்ப் ஆஃபீஸில் இருக்குது. இதற்கு நம்ம திருமலையில் இருக்கக்கூடிய ஃப்ரீ பஸ்லேயே போகலாம். இப்போ நாங்கள் ஃப்ரீ பஸ்ஸில் தான் ஜேயுஓ கேம்ப் ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கோம். அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. திருமலை ஜேயுஓ கேம்ப் ஆஃபீஸில் தினமுமே 400 விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த டிக்கெட்ஸ் காலையில் 8 மணியிலிருந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் காலையில் 6 மணியிலிருந்தே கியூ நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்த ஃப்ரீ பஸ் தான் வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த 400 டிக்கெட்ஸும் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. 5 பேருக்கு டிக்கெட் வாங்கினோம்னா 5 பேருமே க்யூவில் நிற்கணும். 5 பேருக்கும் சேர்த்து ஒருத்தர் மட்டும் க்யூவில் நிற்க முடியாது. எத்தனை பேர் தரிசனத்திற்கு போகிறோமோ அத்தனை பேருமே பர்சனலாக க்யூவில் நிற்கணும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. இப்போ நாம் பார்க்கக்கூடியது தான் ஜேயுஓ கேம்ப் ஆஃபீஸ். ஜாயிண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கேம்ப் ஆஃபீஸ் என்பது தான் ஜேயுஓ கேம்ப் ஆஃபீஸ் அப்படின்னு ஷார்ட்டாக நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க, இந்த கேம்ப் ஆஃபீஸினுடைய மெயின் கேட் என்ட்ரன்ஸில் சிலர் உட்கார்ந்துருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் தான் நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ தினமுமே 400 அப்ளிகேஷன் ஃபார்ம் காலையில் 8 மணியிலிருந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கிற வரைக்கும் இஷ்யூ பண்ணுவாங்க. அதற்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம ஏர்லியராக போனோம்னா நமக்கு இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த நேரம் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும், இந்த நேரம் வரைக்கும் தான் டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது நம்மளால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. நாங்கள் சண்டே தரிசனத்திற்காக சாட்டர்டே அப்ளை பண்ணியிருந்தோம்.
சாட்டர்டே ஜேஓ கேம்ப் ஆஃபீஸ் ரீச் பண்ணுறப்போ மதியம் 12:30 மணி இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க, யாருமே இல்லை, கூட்டமும் சுத்தமாக கிடையாது. ஸோ எங்களுக்கு விஐபி பிரேக் தரிசனத்திற்கு போகிறதுக்கான ப்ரீ பிளானிங் கிடையாது, சடனாக தான் பிளான் பண்ணோம். நாங்கள் என்ன நினச்சிட்டு இங்கே மதியம் 12:30 மணிக்கு வந்தோம்னா போய் பார்க்கலாம், அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். இல்லைனாலும் எங்களுக்கு சாட்டர்டே ஈவினிங்க்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் இருந்துச்சு, அது மட்டுமே கூட தரிசனம் பார்த்துட்டு போயிடலாம். இந்த டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா அடிஷ்னலாக சண்டே மார்னிங் ஒரு தரிசனத்திற்கு போகலாம் அப்படின்ற பிளான்ல தான் போனோம். கிட்டத்தட்ட 50 அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வரைக்கும் அன்னைக்கு அவங்க கையில் இருந்துச்சு. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தது தான் ஜேஓ ஆஃபீஸினுடைய மெயின் ஆஃபீஸ் பில்டிங். இந்த மெயின் ஆஃபீஸ் பில்டிங்கில் வீடியோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது, நிறைய இடத்துல ஒட்டி வச்சுருக்காங்க. இதற்கு மேலே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்றத வீடியோ எடுக்கலை. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஜேஓ கேம்ப் ஆஃபீஸினுடைய என்ட்ரன்ஸில் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இஷ்யூ பண்ணுறப்பவே ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி வச்சுருக்கீங்களா அப்படின்றத என்ஷூர் பண்ணிட்டு தான் அவங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை இஷ்யூ பண்ணுவாங்க. எத்தனை பேர் தரிசனத்திற்கு போகிறீங்க, எத்தனை அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் அப்படின்னு கேட்டு நம்மக்கிட்ட இஷ்யூ பண்ணுவாங்க. எத்தனை பேர் இந்த தரிசனத்திற்காக அப்ளை பண்ண போகிறோமோ அத்தனை பேருக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆன்லைன்லையும் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசனத்திற்குரிய டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் 300 ரூபாய் தரிசன டிக்கெட், அர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுற மாதிரி 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுறப்போ ஆதார் ஐடி ப்ரூஃப், ஓட்டர் ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, இது போல் நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். பட் நம்ம ஆஃப்லைனில் நேரடியாக வந்து இதற்குரிய டிக்கெட்ஸுக்காக நம்ம அப்ளை பண்ணுறப்போ இந்தியன்ஸுக்கு ஆதார் கார்டு மட்டும்தான் ஐடி காப்பியை ஆக்செப்ட் பண்ணிப்பாங்க. என்ஆர்ஐ பீப்புளுக்கு இந்தியன் பாஸ்போர்ட்டோடு சேர்த்து வேலிட் விசா காப்பியும் அட்டாச் பண்ணணும். ஸோ திருமலை மற்றும் திருப்பதியில் ஆஃப்லைனில் கொடுக்கப்படக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் வாங்கக்கூடியவங்க இந்தியன்ஸாக இருக்கீங்கன்னா ஆதார் ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க. ஃப்ளைட்டில் வந்திருந்தீங்க, திருப்பதியில் டிக்கெட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா போர்டிங் பாஸ் வச்சுக்கோங்க. அதே போல் என்ஆர்ஐ பீப்புளாக இருக்கீங்கன்னா இந்தியன் பாஸ்போர்ட் காப்பியும் வேலிட் விசாவினுடைய ஜெராக்ஸ் காப்பியும் வச்சுக்கோங்க. இது எல்லாமே அட்டாச் பண்ணாதான் நமக்கு டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமலை ஆகட்டும் திருப்பதி ஆகட்டும் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் தான் இந்த டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. பட் இந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் டிக்கெட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. நாங்கள் மதியம் 12:30 மணிக்கு அன்னைக்கு போயிருந்தப்போ டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. பட் திருமலை மற்றும் திருப்பதியில் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா 10 மணிக்கே கூட இந்த டிக்கெட்ஸ் காலியாகிடும். ஸோ கவுண்டர் ஓப்பன் பண்ணக்கூடிய நேரம் காலையில் 8 மணிக்கு, க்யூவில் 6 மணிலேருந்தே நிற்க ஆரம்பிப்பாங்க. நம்மோடு சேர்த்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸில் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸுக்கு அப்ளை பண்ணக்கூடியவர்களும் க்யூவில் நம்ம கூட சேர்ந்து நிற்பாங்க. பட் நாங்கள் போன நாள் யாருமே க்யூவில் கிடையாது. ஜேஓ கேம்ப் ஆஃபீஸே காலியாக தான் இருந்துச்சு. கேம்ப் ஆஃபீஸினுடைய மெயின் என்ட்ரன்ஸ் பில்டிங்குள்ளே போகிறப்போ ஒரு 10-15 பேர் இந்த டிக்கெட்ஸுக்காக அப்ளை பண்ணுறதுக்காக க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்க்குற மாதிரி நம்முடைய பர்சனல் டீட்டெயில்ஸும், ஐடி ப்ரூஃப் டீட்டெயில்ஸும், டொனேஷன் அமௌண்ட் டீட்டெயில்ஸும் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் நாம் வாங்கணும்னா ஒவ்வொரு தனி நபருக்கும் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்காக ஒரு 10,000 ரூபாய் டொனேஷனும் ப்ளஸ் ஒரு 500 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் வாங்கணும். ஸோ டோட்டலி தனி ஒரு நபருக்கு 10,500 ரூபாய் நம்ம பே பண்ணோம்னா ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஆன்லைனில் வாங்கினாலும் இதே அமௌண்ட்டு தான் நம்ம பே பண்ணணும். ஸோ ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 10,500 ரூபாய், 10,500 ருபீஸ். இங்கே இந்த அமௌண்ட்டு பே பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு மட்டும்தான் ஆக்செப்ட் பண்ணிப்பாங்க. வேறு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டும் ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதையுமே கேம்ப் ஆஃபீஸினுடைய என்ட்ரன்ஸில் அவங்க பில் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்டு மட்டும்தான் ஆக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் திருமலை மற்றும் திருப்பதியில் ஆஃப்லைனில் இந்த டிக்கெட் வாங்க போகிறீங்கன்னா டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு கையில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தது ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸ். 1,500 ரூபாய் ரெண்ட் இருக்கக்கூடிய ஏசி ரூம் தான் இந்த ரூம். ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸ்க்கு பக்கத்திலே இந்த ஸ்டெப்ஸ் இறங்கும். இந்த ஸ்டெப்ஸ் இறங்கி வந்த உடனே ஜேஓ கேம்ப் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸ்லலாம் நமக்கு ரூம் கிடச்சிருக்குன்னா ஈஸியாக போய் நம்ம ஜேஓ கேம்ப் ஆஃபீஸில் இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே ஜேஓ கேம்ப் ஆஃபீஸ் ஒட்டியே பெருசாக க்யூ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த க்யூவில் தான் காலையில் 6 மணிலேருந்தே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நமக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா கூட்டமே இல்லாமல் ஈஸியாக
ஈஸியாக நாங்கள் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்த மாதிரியே கூட வாங்கிட்டு வரலாம். ஸோ எப்போ போனாலும் ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இந்த ஜேஓ கேம்ப் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ ஈவினிங் 6க்குள்ளே நீங்கள் திருமலைக்கு போய் ரீச் பண்ணுறீங்கன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருந்தால் ஈவினிங் 6 மணி வரைக்கும் கூட நமக்கு இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. 12 வயது கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் வாங்க வேண்டாம். அவர்களுக்குன்னு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நம்ம வாங்க வேண்டாம். அவர்களுடைய டீட்டெயில்ஸும் நம்ம என்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. 12 வயது கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளை நாம் விஐபி பிரேக் தரிசனத்துக்காக போகக்கூடிய சமயத்தில் அவங்களையும் நம்மோடு இலவசமாகவே தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகலாம். 12 வயது கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசனம் இலவசம் தான். அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு இன்னும் நீங்கள் வாங்கல அப்படின்னா ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் காப்பி எடுத்துகிட்டு போகலாம். இந்த டிக்கெட்ஸ் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், எப்படி நாங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி விஐபி பிரேக் தரிசனத்திற்கு ஏற்கனவே போனோம் அப்படின்ற தனி ஒரு வீடியோவும் நம்முடைய சேனலில் இருக்குது. விஐபி பிரேக் தர்ஷன் பிளேலிஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் எப்படி ஆன்லைனில் தரிசனத்திற்காக அப்ளை பண்ணி எங்களுடைய விஐபி பிரேக் தர்ஷன் அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த முறை நாங்கள் சண்டே தரிசனத்திற்காக போயிருந்தோம். இந்த சண்டே விஐபி பிரேக் தரிசனம் போன முறை நாங்கள் பார்த்த விஐபி பிரேக் தரிசனத்தை விட கொஞ்சம் ஸ்லைட்டாக சில டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு. அந்த அனுபவத்தையும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. எந்த டே ஆப்ட் செஞ்சு நம்ம இந்த விஐபி பிரேக் தர்ஷனுக்காக அப்ளை பண்ணால் நமக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நம்முடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி சைன் பண்ண பிறகு நம்முடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பியை அட்டாச் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய ஆஃபீஸில் போய் கொடுக்கணும். ஆஃபீஸில் க்யூ நிற்பாங்க, அந்த க்யூவில் நாமளும் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ அவங்க அப்ளிகேஷன் எல்லாம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்த பிறகு நம்மக்கிட்ட கார்டு கேட்பாங்க. டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு எது வேணாலும் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு தனியாக டொனேஷன் அமௌண்ட் 10,000 ரூபாய்க்கு தனியாக ஒரு முறை ஸ்வைப் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் 500 ரூபாய் தரிசனத்திற்காக தனி ஒரு முறை ஸ்வைப் பண்ணுவாங்க. ஸோ நம்முடைய கார்டு 2 முறை ஸ்வைப் பண்ணுவாங்க. 10,000த்திற்காக ஒரு முறையும் 500 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்காக ஒரு முறையும் ஸ்வைப் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் அங்கேயே சின்னதாக கேமரா வச்சுருப்பாங்க. நம்முடைய பேமெண்ட் சக்ஸஸ் ஆன பிறகு பக்கத்துலேயே இன்னொரு கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டரில் வெப் கேமரா வச்சுருப்பாங்க. அந்த வெப் கேமராவில் நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அதற்கப்புறம் அதற்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கவுண்டர்லேயே நமக்கு இந்த டிக்கெட் காப்பியும் அவங்களே இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. நமக்கு கொடுக்கப்படக்கூடிய டிக்கெட் எப்படி இருக்கும் என்பதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிக்கெட்டில் நம்முடைய ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்ம ஜெராக்ஸ் எடுக்கக்கூடிய அந்த டிக்கெட்டில் நம்முடைய ஃபோட்டோ இருக்காது. ஆஃப்லைனில் நமக்கு அவங்க இஷ்யூ பண்ணப்படக்கூடிய டிக்கெட்டில் நமக்கு வெப் கேமராவில் எடுத்த அந்த ஃபோட்டோவுமே அவங்க அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ டிக்கெட்டில் நம்முடைய ஃபோட்டோவும் இருக்கும். ஆன்லைனில் நம்ம எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னா அதில் ஃபோட்டோ இருக்காது, எந்த இஷ்யூஸும் கிடையாது நமக்கு. அதனால் ஸோ ஆன்லைன் டிக்கெட்னா ஒரு கலரில் ஒயிட் கலரில் நம்ம ஜெராக்ஸ் எடுத்துருப்போமே, யூஸ்வலாக பிளாக் அண்ட் ஒயிட் காப்பி எடுத்துருப்போம். அந்த காப்பி எடுத்துகிட்டு போவோம். இங்கே ஆஃப்லைனில் டிக்கெட் இஷ்யூ பண்ணுறப்போ பிங்க் கலரில் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இந்த பிங்க் கலர் டிக்கெட் வச்சுருக்கவங்க எல்லாருமே ஆஃப்லைனில் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் எடுத்தவங்க அவங்களுடைய டிக்கெட் காப்பியில் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இப்போ வீடியோவில் பார்க்கக்கூடியது தான் ஆஃப்லைனில் அவங்க இஷ்யூ பண்ணக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட். இந்த டிக்கெட்டினுடைய ஒரு போர்ஷன் மட்டும்தான் நான் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். மேலுள்ள போர்ஷனில் எல்லாமே பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம எவ்வளோ டொனேஷன் அமௌண்ட் பே பண்ணோம், எவ்வளோ தர்ஷன் டிக்கெட்டுக்காக பே பண்ணோம், நம்ம எந்த தேதியில் எந்த டைமில் பே பண்ணோம், அப்புறம் இங்கே ப்ளூ கலரில் ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல நம்முடைய ஃபோட்டோ இருக்கும். இந்த டிக்கெட்லேயே நமக்கு தர்ஷன் டைம் என்ன, தர்ஷன் தேதி என்ன போன்ற எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு தர்ஷன் டிக்கெட்டுக்கு 10,500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டு ஆஸ் யூஷுவல் நமக்கு லட்டு கவுண்டரில் தரிசனம் முடித்த பிறகு நம்முடைய டிக்கெட்டை காமிச்சு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். மற்றபடி ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸாக எந்த பகுமானமும் நமக்கு இந்த லட்டு கவுண்டரில் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ கீழே நீங்கள் டிக்கெட்டில் பார்க்குற மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவசியமாக ஏஜ் ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரணும். எல்லாருமே டிக்கெட் மற்றும் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் காப்பி கொண்டு வரணும். எந்த ஐடி ப்ரூஃப் வைத்து நீங்கள் டிக்கெட் அப்ளை பண்ணீங்களோ அதனுடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் காப்பி எடுத்துகிட்டு வரணும். ட்ரெஸ் கோட் ஜென்ஸுக்கு ஷர்ட் வேஷ்டி கண்டிப்பாக வியர் பண்ணணும். பேண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வேஷ்டிக்கு பதிலாக குர்தா பைஜமா வியர் பண்ணலாம். இந்த முறை நாங்கள் தரிசனத்திற்கு போயிருந்தப்போ எங்கள் வீட்டில் ஜென்ஸ் குர்தா பைஜமா வியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க பைஜமா பேண்ட்டும் செக் பண்ணாங்க. ஒயிட் காட்டன் பேண்ட்டோ அல்லது ஒயிட் ஜீனோ வியர் பண்ணிடக்கூடாது அப்படின்றனால அவங்க போட்டிருக்கக்கூடிய பேண்ட் குர்தாவோடு வரக்கூடிய பைஜமா பேண்ட்டா என்பதை கூட அவங்க செக் பண்ணி பார்த்துருந்தாங்க. ஜென்ஸுக்கு ஷர்ட் வித் தோட்டி இல்லைனா குர்தா பைஜமா, லேடிஸ்
saree சின்ன பொண்ணுங்களா இருக்காங்கன்னா half saree இல்லனா சுடிதார் வித் துப்பட்டா கண்டிப்பா வியர் பண்ணனும். சுடிதார் வியர் பண்றீங்கன்னா துப்பட்டா கண்டிப்பா வியர் பண்ணியிருக்கணும். அதையுமே அவசியமா செக் பண்ணுவாங்க. ஒரு முறை இந்த டிக்கெட் நாம வாங்கிட்டோம்னா அதற்கு அப்புறம் அந்த டேட்டை நம்ம போஸ்ட்போன் பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது, அமௌண்ட்டும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நாம ஒரு முறை டிக்கெட் வாங்கிட்டோம்னா அதே நாள்ல நம்ம தரிசனம் பார்த்து தான் ஆகணும். ஸோ இன்னைக்கு நம்ம டிக்கெட் வாங்குறோம்னா அடுத்த நாளுக்குரிய தரிசனம் தான் நமக்கு அலாட் பண்ணுவாங்க. அதே நாள் டிக்கெட் வாங்கி அதே நாள் தரிசனம் பார்க்க முடியாது. விஐபி பிரேக் தர்ஷன் பொறுத்த வரைக்கும் எந்த டைமில் அலோவ் பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமிங் இருக்கும். ஸோ இதுதான் விஐபி பிரேக் தர்ஷன் டைமிங் அப்படின்னு நம்ம ஸ்டாட்டிக்காக சொல்லவே முடியாது. லாஸ்ட் டைம் இது நான் 3வது முறை விஐபி பிரேக் தர்ஷனுக்காக போகிறேன். லாஸ்ட் டைம் நாங்கள் போயிருந்தப்போ 10:30 மணிக்கு எங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருந்தாங்க. அதற்கு முன்னாடி போயிருந்தப்போ 9 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருந்தாங்க. இந்த முறை சண்டே போயிருந்தப்போ 8:30க்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் கோவிலில் இருக்கக்கூடிய விழாக்கள் பொறுத்தும் நைவேத்திய நேரத்தை பொறுத்தும் இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டைமிங்ஸ் மாறுபடும். நம்முடைய தர்ஷன் டைமும் தர்ஷன் டேட்டும் நம்முடைய டிக்கெட்லேயே அவங்க பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமுக்கு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நம்ம முன்னாடியே போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். இதற்கு நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் ஏடிசி சர்க்கிள். 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்காக நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அதே ஏடிசி சர்க்கிள் தான் இந்த விஐபி பிரேக் தரிசனத்திற்காகவும் போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஆஃப்லைனில் இந்த டிக்கெட் வாங்குகிறோம்னா இதற்குன்னு நமக்கு அகாமடேஷன் எதுவும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. மினிமம் 2 பேருக்கு நம்ம டிக்கெட் வாங்கினால் மட்டும்தான் எந்த விதமான தரிசன டிக்கெட்டாக இருந்தாலும் நமக்கு அகாமடேஷன் திருமலா மற்றும் திருப்பதியில் அலாட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஆஃப்லைனில் வந்து திருமலா மற்றும் திருப்பதியில் எங்கே இருந்தாலும் நீங்கள் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்க, 2 அல்லது 2 மேற்பட்டவர்களுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அகாமடேஷன் இதற்காகலாம் நமக்கு இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அகாமடேஷன் நாமளே போய் தனியாக புக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆஃப்லைனில் புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிக்கெட்ஸ் நம்ம வாங்கினோம்னா ஆஃப்லைனில் நமக்கு அகாமடேஷன் அவங்க அரேஞ்ச் பண்ணியும் தரமாட்டாங்க. இந்த டிக்கெட்டை வைத்தும் நம்ம ஆஃப்லைனில் போய் அகாமடேஷனுக்காக யார்கிட்டையும் போய் ரெக்வஸ்ட் பண்ண முடியாது. ஆஸ் யூஷுவல் ஜென்ரல் ப்ரொசீஜர் ஆஃப்லைனில் எப்படி நம்ம எல்லாரும் போய் அகாமடேஷனுக்காக அப்ளை பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜரில் நம்ம ஆஃப்லைனுக்காக அகாமடேஷன் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் அகாமடேஷன் புக் பண்ணுறதுக்கு எந்தவித தரிசன டிக்கெட்டும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த டிக்கெட்டுக்காகன்னு ஸ்பெஷலாக ஆஃப்லைனில் அகாமடேஷன் தனியாக நமக்கு இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஆன்லைனில் இந்த டிக்கெட்ஸ் நம்ம புக் பண்ணுறோம்னா மினிமம் 2 பேருக்கோ அல்லது 2க்கு மேற்பட்டவர்களுக்காக இந்த டிக்கெட்ஸ் நம்ம புக் பண்ணுறோம்னா தனியாக ஒரு அகாமடேஷன் லிங்க் ஓப்பன் ஆகும். 1000 ரூபாய் அகாமடேஷன் லிங்க் ஓப்பன் ஆகும். அதற்கும் நம்ம 1000 ரூபாய் பே பண்ணணுமே தவிர்த்து ஆன்லைன்லேயும் நமக்கு அகாமடேஷன் இந்த டிக்கெட்டுக்காக ஃப்ரீயாக எதுவும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. திருமலைக்கு போய் நீங்கள் ஜேஓ கேம்ப் ஆஃபீஸுக்கு எப்படி போகணும்னு கேட்டால் நீங்கள் பர்சனலாக கார் வச்சுருக்கீங்க, உங்களுடைய வெஹிக்கிள்ஸில் போயிருக்கீங்க அப்படின்னா ஜேஓ கேம்ப் ஆஃபீஸ் ரூட் நமக்கு கூகுள் மேப்பே ஈஸியாக நமக்கு லொக்கேட் பண்ணி கொடுக்கும். இல்லைனாலும் நீங்கள் அங்கே இருக்கக்கூடியவங்க கிட்ட விசாரிச்சிங்கன்னா எல்லா ஜீப் டிரைவர்ஸும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அல்லது நீங்கள் வெஹிக்கிள்ஸ் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா ஜீப் மூலமாகவும் போய்க்கலாம். திருமலையில் இருக்கக்கூடிய ஃப்ரீ பஸ்ஸஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திருமலையில் இருக்கக்கூடிய ஃப்ரீ பஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிபிசி பஸ் ஸ்டாப் அல்லது ஏடிஜிஹெச் சர்க்கிள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த ஜேஓ கேம்ப் ஆஃபீஸ் கிட்ட இறக்கி விடுவாங்க. ஜேஓ கேம்ப் ஆஃபீஸ் வரும்போது சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க தனியாக ஒரு முறை லவுடாக ஜேஓ கேம்ப் ஆஃபீஸ் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த டைமில் அங்கே இறங்கிக்கலாம். அப்படியே ஏடிஜிஹெச் சர்க்கிளுக்கும் டிபிசி பஸ் ஸ்டாப்புக்கும் ஆப்போசிட்டில் தான் இந்த ஜேஓ கேம்ப் ஆஃபீஸ் இருக்குது. ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து வரக்கூடியவங்க இந்த திருமலை ரீச் ஆன உடனே மெயின் ரோடுக்கு வரக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த ஜேஓ கேம்ப் ஆஃபீஸ் பில்டிங் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த விஐபி தரிசன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நாங்கள் போயிட்டு வந்து கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் பக்கத்தில் ஆகிடுச்சு. நாங்கள் தொடர்ந்து வெக்கேஷனில் இருந்தனால என்னால் வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ண முடியல. இனி வரும் நாட்களில் நம்ம வீடியோஸ் ரெகுலராகவே பார்க்கலாம். ஸோ நிறைய ஃபாலோவர்ஸ் இந்த ஆஃப்லைனில் எப்படி போய் நம்ம விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு அப்ளை பண்ணணும், ஜேஓ கேம்ப் ஆஃபீஸ் ரூட் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.